வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜகமலன் கந்தசாமி. இதுக்கு மேலே படிக்காதீங்க. என்ன சார் எடுத்ததுமே எப்படி சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை. நமக்கு டெட் எக்ஸாம் வந்துட்டு நவம்பர் 15 பேப்பர் 1, 16 பேப்பர் 2. இன்னைக்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒன்றுமோ ஒரு 20 நாள் 22 நாள் தான் இருக்குது. இதுக்கு மேலே புதுசாக எதையும் படிக்காதீங்க. படித்ததை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். படித்தது வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துட்ருங்க. ஏன்னா இது வரைக்கும் படித்தது கூட மறந்து போயிடும். இதுக்கு மேலே புதுசாக படிச்சிங்க அப்படின்னா இது வரைக்கும் படித்தது கூட மறந்து போயிடும். அதனால் இந்த தவறை மட்டும் இந்த டைமில் நீங்கள் செஞ்சிடாதீங்க. இந்த 20 நாளில் உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருங்க. ஃபுல்லாகவே டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு படித்தது நிறைய இருக்கும். பட் அந்த கொஷின் கேட்கும்பொழுது நமக்கு திடீர்னு அந்த இடத்துல அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் வந்து நம்மளை ஆன்சர் வந்து பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு சரியான ப்ராக்டிஸ் இருந்தாகணும். என்ன தான் நம்ம படித்து நல்ல மைண்டில் வச்சுருந்தாலும் கூட அந்த கொஷின் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க மேக்ஸிமம் கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. கேள்விகள் திருக்குறளை எழுதியவர் யார்? இது ஒரு சாதாரண கேள்வி தான். பட் அங்கே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாதானு பங்கி, அதே மாதிரி கம்பர், அப்புறம் என்ன சொல்கிறது, சேக்கிலார், இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆன்சர் கொண்டு போய் எங்கே நிற்போம்? எங்கடா திருவள்ளுவர் பேரையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்போம். ஆனால் மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். ஸோ இது வந்து எங்கே நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை போட்டு பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த 20 நாட்களுக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள், கொஸ்டின் பேப்பர் அடிச்சு பாருங்கள். ரிவைஸ் பண்ணுங்கள், கொஸ்டின் பேப்பர் அடிச்சு பாருங்கள். இது மட்டுமே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி தெரியலனா கூட அந்த கொஷினுக்கு இதுக்கு தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் நமக்கு அந்த இடத்துல கிடைச்சிடும். ஸோ நமக்கு இங்கே 50% இதுதான் இங்கே தேவை இந்த 20 நாட்களில். ஆக டெட்டுக்கு படிக்கக்கூடிய ட்ரிக்ஸில் முக்கியமானது தான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 150 கொஸ்டின் நமக்கு 82 கேள்விகள் தான் தேவை. நமக்கு ஒரு 50 கேள்விகளுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே போதும். மீதி இருக்கக்கூடிய 100 கேள்விகளுக்கு ஆப்ஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் எத்தனை ஆப்ஷன், இப்போ ஏபிசிடி 4 ஆப்ஷன் வந்து அதிக கேள்விகள் எத்தனை, நம்ம கரெக்டாக 50 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் அடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து போய் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எந்த ஆப்ஷனில் போயிருக்குன்னு பாருங்கள். அந்த 50 கேள்விகளில் இப்போ ஏ ஆப்ஷன் வந்துட்டு ஒரு 20 கேள்விகளுக்கு போயிடுச்சு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பி ஆப்ஷனில் போயிடுச்சு அப்படின்னா மீதி சி டி இதில் போய் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து சின்னு அடிச்சு பாருங்கள், இல்லை டிடிடின்னு அடிச்சு பாருங்கள். உங்களுக்கு எது ஃபேவரட்டாக அந்த இடத்துல அந்த டைமில் வந்து நீங்கள் எண்ணி பாருங்கள். எந்த ஆப்ஷனில் வீக்காக இருக்கோ அதில் எல்லா கேள்வியும் கொண்டு போய் நிறுத்தி பாருங்கள். கண்டிப்பாக 50 கேள்வி அடிச்சதால் போது நமக்கு 82 கேள்விகள் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இது ஒரு முக்கியமான ட்ரிக்கை மைண்டில் வச்சுக்காங்க. ஸோ இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அந்த 50 கேள்விகள் நம்ம மைண்டில் நிற்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம படித்ததை திருப்பி பாருங்கள். அதை கொஷின் பேட்டர்ன் போய் கொஷின் போட்டு பாருங்கள். அதில் வரக்கூடிய நாலேஜ், இது வரைக்கும் படிச்சதுன்ற நாலேஜ், அந்த 50 கேள்விகள் போதும். 50 to 60 கேள்வி நம்ம அடிச்சிட்டாலே போதும். மீதி வந்து ஈஸியாக நம்ம அதை அடிச்சிடலாம். என்ன சொல்கிறது, கஸ் பண்ணி கூட ஒரு சிலது அடிச்சிடலாம், ஒரு சிலது அப்போ அந்த டைம் கூட மைண்டுக்கு வந்துடும். சரிங்க, இப்போ என்ன எக்ஸாம் வந்து நவம்பர் 15, 16 எக்ஸாம் நடக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்ச அதுக்கு அடுத்த நாள் 16 எக்ஸாம் முடிஞ்சுங்களா, 17 ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 18ஆம் தேதி நம்ம பிஇஓக்கு ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஏற்கனவே அந்த ஷெடியூல் கொண்டு போயிட்டு இருந்தோம். அந்த 50 நாள் ஷெடியூல் நம்ம இதில் கொடுத்துருக்கு. இந்த 50 நாள் ஷெடியூலும் என்னன்னு சொல்லி பாருங்களேன். வரிசை நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஇஓ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். பிஇஓ சிலபஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கூடியது வந்து அரசாணை நிலை எண் பள்ளிக்கல்வித்துறை. இது பாருங்கள் 19/2/2019 கொடுத்தபடி பாருங்கள். டோட்டல் மார்க்ஸ் 150. கோர் சப்ஜெக்ட் வந்து 110 மார்க்கு. இது வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியே அந்த விஷயம் சைக்காலஜி இதெல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகி வரும். இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் வந்து பாருங்கள், சங்க காலம் முதல் தற்காலம் வரை சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும் தொகுப்புமுறைன்னு சொல்லிட்டு இந்த சிலபஸ் லைன் வரிசை நம்ம கொடுத்துருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் சிலபஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரையும் கொடுத்துருப்பாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோசஸ், அப்புறம் பொயிட்ரி, ஃபிக்ஷன், ட்ராமா அண்டு கிராமர் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பூராமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு உண்டான அந்த இதை கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்லேருந்தும் பாருங்கள், டேட்டா அனலைஸு, கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டேட்டா, இதையெல்லாம் நமக்கு வரிசை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ டோட்டல் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான சிலபஸ் லைனும் இதில் பாருங்கள். பார்ட் 2 வந்து சைல்டு இது 30 மார்க், அந்த 110 இதில் 30 மார்க் நமக்கு வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா சைல்டு சைக்காலஜி அண்டு பெடகாலஜி இது இருந்து பாருங்கள் 30 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்குது. அதில் யூனிட் வைஸாக ஹியூமன் க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டு, இப்படி வரிசை ஒவ்வொரு யூனிட் வைஸாக சோஷியல், எமோஷனல் அண்டு மாரல் டெவலப்மெண்ட்டு, இப்படி வரிசையாக பாருங்கள் லேர்னிங். ஸோ இப்போ இந்த டோட்டல் யூனிட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து சிலபஸ் லைன். இப்போ நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டெய்லியுமே நம்ம டெஸ்ட் வைக்கிறது வந்து டெட்டுக்கு வந்து நம்ம வச்ச மெத்தட் வேறு. என்ன 6 to +2 வரைக்கும் இருக்கிற ஆல் சப்ஜெக்டையும் வந்து நம்ம வரிசை டெட்டுக்கு நம்ம வச்சுருந்தோம். பட் இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா சாம்பிள், அதாவது என்னென்னா நம்ம சிலபஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிஇஓ தமிழ் சிலபஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸ் லைன் தனியாக நம்ம எடுத்துக்கிறோம். முதல் லைன் என்ன, சங்க காலம் முதல் தற்காலம் வரை சங்க இலக்கியம் மற்றும் சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும் தொகுப்புமுறை, இது வந்து தமிழில் வந்த நம்ம சிலபஸ் லைன்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் அந்த சிலபஸ் லைன் வைஸாக நம்ம சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய தகவல், திராவிட மொழி குடும்பம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 + 2க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் லைன் சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸும் டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் எடுத்து ஒரு இடத்துல நம்ம தொகுத்து அந்த சிலபஸ் லைன் வைஸாக இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி இந்த சிலபஸ் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம டெய்லி டெஸ்ட் நம்ம கொண்டு போக போகிறோம். இது வந்து நம்ம தமிழுக்கு போட்டிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரிசை நமக்கு இதில் இருக்கும். 6 + 2 மட்டும் இல்லை, டிகிரி வரைக்குமே இருக்குது. அது வந்து தமிழ் பார்ட் 2ல் மொத்தம் இத்தனை பாட்டுகள் இருக்குது பாருங்கள். தமிழ் பார்ட் 2ல் வந்து பக்தி இலக்கியம், தேவாரம், சமயங்கள் இப்படி வரிசையாக வருது இல்லைங்களா? ஸோ இந்த டோட்டலி இப்போ பாருங்கள் 25 டைட்டில்ஸ் அதில் கொடுத்துருக்கு. அந்த டைட்டிலுக்கு தகுந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஸ்கூல் புக்கு அண்ட் டிகிரி புக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் இதில் நம்ம எடுத்துக்கிறோம். இது தமிழ் பார்ட் 3 மொத்தம் 3 பார்ட்டாகவே போட்டிருக்கு. 3 பார்ட்லையும் பாருங்கள் இலக்கணம் ஒரு பார்ட்டில், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இலக்கணம். இது வந்து நமக்கு அந்த சிலபஸ் லைன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் தான். ஸோ அந்த இலக்கணம் வரிசையாக நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ தமிழுக்கு இந்த 3 பார்ட்லையும் நம்ம வந்துட்டு அந்த பியூஓ சிலபஸ் லைன் வைஸாக நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பியூஓ இங்கிலீஷ்க்கு உண்டான கண்டென்ட். இங்கிலீஷில் பாருங்கள் வரிசை கொடுத்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோசஸ். இங்கிலீஷ்க்கு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிராமர் மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நம்ம எடுத்திருக்கோம். மீன்ஸ் அவ்வளோதான் இருக்குது. பட் மற்ற விஷயங்கள் அத்தனையுமே நம்ம டிகிரி வரைக்கும் தான் போய் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்னா பியூஓ சிலபஸ்லாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிகிரி வரைக்கும் போய் நம்ம இதில் எடுத்துருக்கோம். இது வந்து பியூஓக்காகவே தனியாக ரெடி பண்ண மெட்டீரியல். இது வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோவில். இருந்தாலும் இது இந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ தமிழ், இங்கிலீஷ் முடிஞ்சது. சைக்காலஜிக்கு அசோசியலி அப்போ கூட இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இதில் வரிசை வந்துடும். உளவியல் ஆரம்பித்து இதில் மொத்தம் 44 டைட்டில்ஸ் இதில் இருக்குது. ஸோ அறிதிறன் வளர்ச்சி வந்து வரிசையாக நம்ம இந்த சைக்காலஜிக்கு அந்த யூனிட் வைஸாக இருக்கிறத நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி பார்ட் 1ல் பியூஓக்கு அந்த சிலபஸ் லைன் வைஸாக ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் தென்னிந்திய வரலாறு ஆரம்பிச்சிருக்க அந்த சிலபஸ் லைன். தமிழக மக்களின் பண்பாட்டு மற்றும் பாரம்பரிய வரலாறு இது ஆரம்பிச்சிருக்கோம். ஐரோப்பியர்கள் வரைக்கும் படையெடுப்பு இதுவும் ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பியூஓக்கு உண்டான அந்த ஹிஸ்ட்ரிக்கு உண்டான கண்டென்ட் இது. ஸோ அந்த பியூஓ சிலபஸ் லைன் தகுந்த மாதிரி பியூஓ சிலபஸ் லைனில் என்ன இருக்கோ அந்த டைட்டிலுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் டிகிரி வரைக்கும் போய் நம்ம எடுத்துருப்போம். இது வந்து ஹிஸ்ட்ரி பார்ட் 1, இது பார்ட் 2. ஹிஸ்ட்ரி பியூஓ பார்ட் 2. இப்படியாக ஒவ்வொரு டாப்பிக்கும் இதை பாருங்கள். சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியா, சுதந்திரத்துக்கு பிந்தைய அரசியல் கட்சிகள், பிறப்பு அரசியல் கட்சிகள், இது எல்லாமே வரிசையாக அந்த சிலபஸ் லைனில் என்ன இருக்கோ அந்த டைட்டில்ஸ் பூரா இதில் நம்ம சாம்பிளுக்காக அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. 2 பேஜ் மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கோம். புக்ஸ் பொருளாக இருந்திருக்கும். பியூஓ ஜாகிரபி பார்ட் 1. ஜாகிரபிலையும் பாருங்கள் அவங்க சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. பேரண்டம் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க, சூரிய குடும்பம், பருவக்காற்று, மழைப்பொழிவு, காலநிலை, இப்படி வரிசையாக ஒவ்வொரு டைட்டில் ஆரம்பித்து அது சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் 6 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள் அதே ஜாகிரபி பார்ட் 2 பியூஓ ஜாகிரபி பார்ட் 2ல் இந்த வரிசை இந்த லைன் போயிட்டுருக்கோம். இது வந்து என்ன, வணிக புவியியல், காடுகள் மற்றும் வன உயிரியல், அதே மாதிரி விவசாய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாகிரபிக்கு உண்டான கண்டென்ட்டு வரிசையாக நம்ம கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் அடுத்த சப்ஜெக்ட்லையும் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றும் பியூஓ எக்கனாமிக்ஸ் பார்ட் 1. எக்கனாமிக்ஸ் பார்ட் 1ல் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்டங்கள், மாதிரிகள், மதிப்புன்னு சொல்லிட்டு வரிசை இதை நம்ம கொடுத்துருக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் அதாவது சிலபஸ் லைனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த பாயிண்ட்ஸ் இதில் உங்களுக்கு இருக்கும். இதே எக்கனாமிக்ஸ் பார்ட் 2. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வரிசை உங்களுக்கு காட்டிடுறேன். பார்ட் 2ல் பாருங்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், கல்வி மற்றும் மக்கள் தொகை, வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இது வரிசை கொடுத்துருக்கு. இந்த லைன்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் அது சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் கீழே வரிசை வந்துடும். இது வந்து பிஓக்காகவே நம்ம ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். இது வந்து பாருங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்ட் 1 பிஓக்காக தனியாக அந்த சிலபஸில் பாருங்களேன். இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவரை, அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள், இப்படி வரிசை நமக்கு வந்துட்டுருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த பேஜஸை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து இந்த பிஓ கொண்டான டெய்லி டெஸ்ட் நம்ம கொண்டு போக போகிறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்ட் 2ல் அந்த சிலபஸ் லைன்ஸுக்கு தகுந்த மாதிரி உள்ளாட்சி, பஞ்சாயத்து ராஜ் இதெல்லாம் வரிசையாக கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள் இந்த லைனில் வரிசையாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிஞ்சிருக்கோம். அடுத்து பிசிக்ஸ். இப்போ சயின்ஸுக்கு போயாச்சு. ஆர்ட்ஸ் பூரா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பிசிக்ஸ் பார்ட் 1ல் என்னென்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அளவுகள் மற்றும் அளவீடுகள், இயக்க விதிகள், விசை, வேலை, ஆற்றல் மற்றும் சக்தி, பருப்பொருளின் தன்மை, மின்சாரம், காந்தவியல், இந்த சிலபஸ் லைன் தகுந்த மாதிரி நம்ம இதில் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் இப்போ இதனுடைய பார்ட் 1 தானே கொடுத்துருக்கோம். ஸோ பிசிக்ஸ் பார்ட் 2ல் மீதி அந்த சிலபஸ் லைன் என்ன இருக்கோ அதெல்லாம் வரிசையாக அதில் கொடுத்துருக்கோம். என்னென்னா வெப்பம், ஒளி மற்றும் ஒளி, அணுக்கரு இயற்பியல், மின்னணு கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வரிசையாக வந்திருக்கும். அதனுடைய பாயிண்ட்ஸ் இப்படி அந்த என்ன சொல்கிறது 2 பேஜஸ் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். கெமிஸ்ட்ரி பார்ட் 1ல் அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, பருப்பொருட்களை வகைப்படுத்தல், வேதிவினை விகிதம் மற்றும் வேதிவினைகளின் வகைகள், தாதுக்களை பிரித்தெடுத்தல், அமிலம் மற்றும் காரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வரிசை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதனுடைய பாயிண்ட்ஸ் இது கீழே. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா இத்தனை சப்ஜெக்ட் தான் இருக்குது அப்படின்னு. கெமிஸ்ட்ரி பார்ட் 2ல் இருக்கக்கூடிய சிலபஸ் லைன் பாருங்கள். தலைப்புகள், வேதி பிணைப்புகள், கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள், நைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் சல்பர், மருந்து, உரங்கள், இதெல்லாம் வரிசையாக வந்துடும். ஸோ இதனுடைய பாயிண்ட்ஸ். அடுத்த சப்ஜெக்ட் பாருங்கள் பாட்னி பிஇஓ பாட்னி பார்ட் 1ல்
லைன் பாருங்கள், தாவர அமைப்பியல், செல் வாழ்வின் அடிப்படை அழகு, ஒளிச்சேர்க்கை மற்றும் முக்கியத்துவம், இதை பற்றி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதனுடைய லைன் அடுத்ததாக பாருங்கள், பாட்னி பார்ட் 2ல் என்ன லைன், தாவர நோயியல், உயிரி தொழில்நுட்பவியல், திசு வளர்ப்பு. அந்த சிலபஸ் லைன் இருக்கிறத நம்ம வரிசையில் கொடுத்துருப்போம். அதனால் நீங்கள் வேறு எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. வெளியில் எங்கேயாவது கலெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் எதுவும் தேவை. பிஓ ஜுவாலஜியில் பாருங்கள், அந்த சிலபஸ் லைன் கொடுத்தது மனித உடல் அமைப்பு மற்றும் உடலின் செயல்பாடுகள், சுற்றுச்சூழல் உயிரியல், உலக வெப்ப மயமாதல், பசுமை இல்லை விளைவு, இப்படி வரிசையாக அந்த ஜுவாலஜிக்கு உண்டான கண்டென்ட் போகிற அதில் கொடுத்துருக்கோம். அடுத்து மேத்ஸில் பாருங்கள், மேத்ஸ் பார்ட் 1, மேத்ஸ்க்கு மட்டும் பாருங்கள் கொடுத்துருக்க தரவு பகுப்பாய்வு, கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளை தகவல்களாக மாற்றுதல், இப்படி வரிசை அந்த லைனில் இருக்கிறதே தான் நம்ம போட்டு பாருங்கள். அதுக்கு தகுந்த சொல்யூஷன் இதில் கொடுத்துருக்கு. அந்த பயிற்சி கணக்குகள் வந்து எல்லாமே கொடுத்துரும். மேத்ஸ் பார்ட் 2 அதே மாதிரி தான், அந்த லைனில் தான் சதவீதம், தனிவெட்டி, கூட்டு வெட்டி, மீசியமா, மீப்பேக்கா, இதை வந்து வரிசையாக கொடுத்து அதனுடைய பாயிண்ட்ஸும் இப்படியாக அந்த ப்ராப்ளம் தான் ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் சால்வ் பண்ணி கொடுத்துருப்போம். அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம பியூஓக்காக ரெடி பண்ண மெட்டீரியல் அப்படியே பேஜஸ் காட்டிட்டோம். இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம்னா 50 டேஸ் பிளானில் நம்ம கொண்டு போக போகிறோம். 50 நாள் ஷெட்யூல் போட்டிருக்கோம். அந்த டேட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 18/11/2025 டே 1. இதில் வந்து அந்த சிலபஸ் லைனை பேஸ் பண்ணி அந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள் 1 to 13 பேஜ் நீங்கள் படிச்சுக்கணும். ஹிஸ்ட்ரி 1ல் வந்து தென்னிந்திய வரலாறு 1 to 27 பேஜ் வரைக்கும் படிச்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸில் 1 to 20 வரைக்கும். ஸோ இது வந்து டே 1க்கு. அடுத்து டே 2க்கு பாருங்கள், 19/11/2025 டே 2க்கு நடந்து இதில் தமிழ் அதை பார்ட் 1ல் சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், இப்படி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் 50 நாளுக்கு உண்டான பிளான் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஷெட்யூலுமே உங்களுக்கு வரிசையாக ஆரம்பிச்சிடும். இது அத்தனையுமே டெஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அந்த டைட்டில் வைஸாக நீங்கள் படிச்சுட்டு பியூஓ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்குவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போஸ்டிங் போட்டுருவாங்க. டெட் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு எக்ஸாம் எழுதி அப்புறமா நம்ம போஸ்டிங் போட வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த டெட் எக்ஸாம் நம்ம எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா 82 கொஸ்டின் தான். இதில் வந்து நம்ம சில விஷயங்கள் மட்டும் படிச்சுட்டு ஒரு சிலதை நம்ம பிடிச்சிட்டு நம்ம பாஸ் பண்ணிடலாம். பட் இது வந்து என்னன்னா அது முழுக்க போஸ்டிங் போகிறதால இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. போஸ்டிங் என்னமோ இப்போதைக்கு கம்மியாக தான் சொல்லுவாங்க, ஆனால் நோட்டிஃபிகேஷன் அப்போ இன்னும் அதிகப்படுத்திடுவாங்க. நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது இது வரைக்கும் அந்த ஆனுவல் பிளானரில் கொடுத்தது கம்மியாக தான் இருக்கும். 51 போஸ்டிங் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்பொழுது அதிகமான வேகன்சி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைம் அதிகமான பேர் போஸ்டிங் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா டைரெக்டாக போஸ்டிங் போடக்கூடிய அந்த எக்ஸாம்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. இந்த பியூஓக்கு கண்டிப்பாக அதிக முக்கியத்துவம் தருவாங்க. டெட் எக்ஸாமுக்கு தான் வந்து என்னது ஒரு தகுதி தேர்வு தான், சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். சர்டிஃபிகேட் கொடுக்கறனால அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சர்டிஃபிகேட் முடிச்சா போதும், கொடுக்குற சர்டிஃபிகேட் கொடுக்குதானே. அதுக்கப்புறம் வரக்கூடிய யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி எக்ஸாம் தான் போஸ்டிங் முடிவு பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமுங்கிறனால அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருவாங்க. இது ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டெட்டு. பட் பியூஓ வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அதாவது இந்த டெட் எக்ஸாம் எழுதாத ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ஓகேங்களா. இப்போ இது டெட் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட் டெட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா பியூஓக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே டீச்சர்ஸ்.